ஐபிஎல் கிரிக்கெட் களத்தில் ஆட்டத்தை விட இப்போது சட்னி சாம்பார் விவகாரத்தால் அனல் பறக்கிறது. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற ஆர்சிபி சிஎஸ்கே மோதலின் போது அங்கிருந்த டிஜே நடந்து கொண்ட விதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வீரர்கள் ஆட்டமிழந்து வெளியேறும்போது அவர்களை பகடி செய்யும் வகையில் கானா அப்பு எழுதிய தோசை இட்லி சாம்பார் சட்னி என்ற வைரல் பாடலை அந்த டிஜே ஒலிக்கிவிட்டார். அது மட்டுமின்றி மைக் மூலமாக வீரர்களை அவர் கிண்டல் செய்ததாகவும் சிஎஸ்கே தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோதலுக்கு பின்னால் ஒரு பழைய கதையும் இருக்கிறது. கடந்த சீசனில் ஆர்சிபி வீரர் ஜிதேஷ் சர்மா இதே பாடலை பாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலடியாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஜிதேஷ் அவுட் ஆன போது இதே பாடல் போடப்பட்டது. ஆனால் அப்போதே சிஎஸ்கே நிர்வாகம் தலையிட்டு எதிரணி வீரர்களை கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது என அந்த பாடலை உடனடியாக நிறுத்தச் செய்தது. ஆனால் தற்போது பெங்களூரு நிர்வாகம் இதனை ஒரு பழிவாங்கும் படலமாக மாற்றியுள்ளது. ரசிகர்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமே டிஜேவின் வேலை என்றும் தனிப்பட்ட முறையில் வம்புக்கு இழுப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் சிஎஸ்கே நிர்வாகம் பிசிசிஐயிடம் புகார் அளித்துள்ளது.